வணக்கம். ஹைட்ரோமீட்டருடன் பேட்டரியை சோதிக்கும் இந்த தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: ஹைட்ரோமீட்டரை கொண்டு பேட்டரியை ஆய்வு செய்யவும். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: ஒரு பயிற்சியாளர் கருவி கிட், ஒரு ஹைட்ரோமீட்டர், ஒரு வாகனம், பெட்ரோலியம் ஜெல்லி தேவைக்கேற்ப, பேட்டரி தேவைக்கேற்ப, டிஸ்டில்டு வாட்டர் தேவைக்கேற்ப. அடிப்படை விவரங்களுடன் இந்த பகுதியை ஆரம்பிக்கலாம். முதலில் பேட்டரி. பேட்டரி என்பது ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட மின் வேதியியல் செயல்களை கொண்ட ஒரு மின்வேதியியல் சாதனமாகும். இது மின்சாரம் மூலம் சார்ஜ் செய்யப்பட்டு தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்ளலாம். பேட்டரிகள் பொதுவாக வெளிப்புற உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளுடன் இணைக்கப்பட்ட பல மின்வேதியியல் கலங்கள், அதாவது எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்களால் ஆன சாதனங்களாகும். இந்த கருத்தை புரிந்து கொள்ள முதலில் செல் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செல் என்பது எலக்ட்ரோலைட் மற்றும் 2 எலக்ட்ரோட்கள் ஆகியவற்றை கொண்ட ஒரு மின்வேதியியல் சாதனமாகும். எலக்ட்ரோடுக்கும் எலக்ட்ரோலைட்டுக்கும் இடையிலான வேதியியல் எதிர்வினைதான் மின்னழுத்தத்தை உருவாக்குகிறது. இப்போது பேட்டரிகளின் வகைப்பாடு பற்றி விவாதிப்போம். பேட்டரிகள் 2 வகைப்படும். அவை முதன்மை, அதாவது பிரைமரி செல், மற்றும் இரண்டாம் நிலை, அதாவது செகண்டரி செல்கள். முதலில் பிரைமரி செல்கள். பிரைமரி செல்கள் ரீசார்ஜ் செய்ய முடியாத செல்கள், அதாவது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய செல்கள். வெளியேற்றத்தின் போது ஏற்படும் ரசாயன எதிர்வினையிலிருந்து அவற்றால் மீள முடியாது. பல்வேறு வகையான பிரைமரி செல்கள்: வோல்டிக் செல், கார்பன் ஜிங்க் செல், ஆல்கலைன் செல், மெர்க்குரி செல், சில்வர் ஆக்சைடு செல் மற்றும் லித்தியம் செல். அடுத்தது இரண்டாம் நிலை, அதாவது செகண்டரி செல். இந்த இரண்டாம் நிலை செல்கள் ரீசார்ஜ் செய்யக்கூடியவை. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரிக்கு எதிர் திசையில் மின்சாரத்தை வழங்குவதன் மூலம் அவற்றை ரீசார்ஜ் செய்ய முடியும். லெட் ஆசிட் பேட்டரி. இந்த மின்கலமானது மின் ஆற்றலை ரசாயன ஆற்றலாக மாற்றவும் மற்றும் ரசாயன ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் ஒரு மின்வேதியியல் சாதனமாகும். மின்கலத்தின், அதாவது பேட்டரியின் முக்கிய நோக்கம் ரசாயன ஆற்றல் வடிவில் மின் ஆற்றலை சேமிப்பதாகும். இன்ஜின் இயங்காத போது பல்வேறு மின் பாகங்களை இயக்குவதற்கும் மின்னோட்டத்தை வழங்குகிறது. இன்ஜின் இயங்கும் போது டைனமோ அல்லது ஆல்டர்னேட்டரிலிருந்து மின்சாரம் பெறுகிறது. இது ஒரு அக்யூமுலேட்டர் மற்றும் சேமிப்பு பேட்டரி என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து ஹைட்ரோமீட்டர் பற்றி புரிந்து கொள்வோம். மற்றும் ஹைட்ரோமீட்டர் என்பது பேட்டரியின் எலக்ட்ரோலைட் கரைசலின் குறிப்பிட்ட ஈர்ப்பு விசை, அதாவது ஸ்பெசிபிக் கிராவிட்டியை அளவிட பயன்படும் ஒரு கருவியாகும். குறிப்பிட்ட ஈர்ப்பு என்பது எலக்ட்ரோலைட் கரைசலின் அடர்த்தியை அளவிடுவதை தவிர வேறில்லை. குறிப்பிட்ட ஈர்ப்பு விசையை அளவிடுவதன் மூலம் பேட்டரியின் நிலையை நாம் தீர்மானிக்க முடியும். அதாவது பேட்டரி செல்கள் குறைவாக சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது தோல்வியடைந்ததா என்று. ஹைட்ரோமீட்டர்கள் பொதுவாக லெட் ஆசிட் பேட்டரிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அவை பொதுவாக கார்கள், படகுகள் மற்றும் பிற வாகனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பேட்டரிகள் சல்ஃபியூரிக் அமிலம் மற்றும் டிஸ்டில்டு வாட்டர் எலக்ட்ரோலைட் கரைசலில் மூழ்கியிருக்கும் ஈயம், அதாவது லெட் தகடுகளால் ஆனவை. பேட்டரியில் மின்சாரம் வெளியேறும் போது சல்ஃபியூரிக் அமிலம் ஈய தட்டுகளுடன் வினைபுரிந்து ஈய சல்ஃபேட் மற்றும் தண்ணீரை உருவாக்குகிறது. இது எலக்ட்ரோலைட் கரைசலில் குறிப்பிட்ட ஈர்ப்பை குறைக்கிறது. பேட்டரியை சோதிக்க தொடங்குவதற்கு முன் முதலில் பேட்டரி டெர்மினல்களை சுத்தம் செய்ய வேண்டும். டெர்மினல்கள் அரிக்கப்பட்டிருந்தால் டெர்மினல்களை சுத்தம் செய்ய மணற்காகிதம், அதாவது சாண்ட் பேப்பரை கொண்டு சுத்தம் செய்யவும். டெர்மினல்களில் சல்ஃபேட் இருந்தால் ஈரமான காட்டன் வேஸ்ட்களை கொண்டு டெர்மினலை சுத்தம் செய்யவும். இப்போது குறிப்பிட்ட ஈர்ப்பு மற்றும் திறந்த சுற்று மின்னழுத்த சோதனையை சரிபார்க்கலாம். பேட்டரியை சோதிக்க முதலில் நெகட்டிவ் டெர்மினலின் நட்களை அகற்றிவிட்டு நெகட்டிவ் டெர்மினலை அகற்றவும்.
பின்னர் அதே வழியில் பாசிட்டிவ் டெர்மினலின் நட்டை அகற்றி பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து வயரை அகற்றவும். மவுண்டிங் கிளாம்ப் நட்டின் உதவியுடன் பேட்டரி வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. டெர்மினல்கள் துண்டிக்கப்பட்டவுடன் மவுண்டிங் கிளாம்ப் நட்டை அவிழ்த்து விடுங்கள். வாகனத்தில் இருந்து பேட்டரியை அகற்றுவதன் மூலம் பேட்டரியை சிறப்பாக சுத்தம் செய்யலாம். சோதனை செயல்முறையை தொடங்க சமன் செய்யப்பட்ட மரத்தாலான ஒர்க் பெஞ்சில் பேட்டரியை வைக்கவும். எந்த ஒரு செயல்முறையும் தொடங்குவதற்கு முன் தரமான வேலையை செய்ய வேலைப்பாட்டு செய்ய வேண்டிய பொருள் சுத்தமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். எனவே பேட்டரியின் மேல் சிறிது தண்ணீரை ஊற்றி பருத்தி விரிப்பால் சுத்தம் செய்யவும். அடுத்து பேட்டரியில் எலக்ட்ரோலைட் அளவை சரிபார்க்க வேண்டும். எனவே அனைத்து வெண்ட் பிளக்குகளையும் அகற்றவும். இப்போது ஹைட்ரோமீட்டரை செங்குத்தாக வைக்கவும். பின்னர் ஹைட்ரோமீட்டரின் மூக்கு வெண்ட் பிளக் மூலம் ஹைட்ரோலைட்டில் அமிழ்த்தவும். ஹைட்ரோமீட்டரின் மூக்கு எலக்ட்ரோலைட்டில் அழுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ஹைட்ரோமீட்டரின் மேற்புறத்தில் உள்ள ரப்பர் விளக்கை அழுத்தி விடுவதன் மூலம் எலக்ட்ரோலைட் ஹைட்ரோமீட்டருக்குள் இழுக்கப்படும். எலக்ட்ரோலைட் கரைசல் பல்புக்கு செல்லக்கூடாது. எனவே ஹைட்ரோலைட் கரைசல் நடுவில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். ஹைட்ரோமீட்டரில் உள்ள அளவை கவனித்து முதல் அட்டவணை நெடுவரிசையில் எழுதவும். பின்னர் அனைத்து செல்களுக்கும் அதே நடைமுறையை மீண்டும் செய்யவும் மற்றும் அவற்றின் ரீடிங்களை அட்டவணையில் எழுதவும். மேலே உள்ள ரீடிங்ஸ் 25 புள்ளிக்கு மேல் மாறுபடக்கூடாது. இந்த செயல்முறையை செய்யும் போது பேட்டரியின் அமிலத்திலிருந்து உங்கள் கைகளை துணிகளையும் பாதுகாக்கவும். பேட்டரியை ரீசார்ஜ் செய்ய முடியுமா அல்லது மோசமான நிலையில் இருந்தால் அதை மாற்ற வேண்டுமா என்பதை முடிவு செய்ய உற்பத்தியாளரின் விவரக்குறிப்புகளுடன் இப்போது ரீடிங்ஸை ஒப்பிட்டு பார்க்கவும். சரிபார்த்த பிறகு வெண்ட் துளைகளை சுத்தம் செய்து வெண்ட் பிளக்குகளை இறுக்கவும். பேட்டரி டெர்மினல்களில் சிறிது பெட்ரோலியம் ஜெல்லியை தடவவும். வாகனத்தில் பேட்டரியை அதன் நிலையில் வைத்து மவுண்டிங் கிளாம்ப் நட்டுகளை இறுக்கவும். முதலில் பாசிட்டிவ் டெர்மினலை இறுக்கி பின் நெகட்டிவ் முனையை டெர்மினல்களுடன் இணைக்கவும். இப்போது கிரவுண்ட் கேபிளை துண்டித்து பேட்டரி போதுமான மின்னோட்டத்தை வழங்குகிறதா என்பதை சரிபார்க்க இன்ஜினை தொடங்கவும். ஒரு ஹைட்ரோமீட்டர் மூலம் பேட்டரியை சோதனை செய்வது பற்றி இந்த தலைப்பை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டவை: பேட்டரியின் குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் கிராவிட்டியை எவ்வாறு சோதிப்பது,